போட்டுருக்கோம் எது சரி போட்டுருக்கோம் ஐயா இந்த அந்த சைடு எல்லாமே போட்டுருக்கோம். இந்த எல்லாமே சுற்றி இருக்கிற எல்லாமே போட்டுருக்காங்க ஐயா. ஆமாம் எடுத்து விட்டீங்களா? இல்லை இல்லை போட்டிருக்கோம். கரெக்டாக அவங்க அந்த வில் அம்புவோட்டெல்லாம் இது வில்லு வச்சுட்டு இந்த சில கை வீரர் மாதிரி இந்த போர் வீரர் மாதிரி இருக்காரு. யானையை குத்துறாரு பார்த்தீங்களா? யானை கீழே யானை குத்துறாரு. அதான் நடுவில் சிலையா இருக்குமா? நடுவில் சிலைய வராது. அப்புறம் இந்த கறி நடுவில் வீணையா பொறிக்கப்படும் பிற்கால வழக்கு மொட்டைக்கெல்லாம் நிற்கிறது பழைய நீங்க கையில அந்த வீரனுடைய உரை வச்சுக்கிறாரு. ஆமா, அந்த 2வது சிலையில அதுல பெண்ணையும் இடையில கொண்டு வந்தாங்க. ஏன் ஒரு பெண்ணு 2 பெண்ணு 3 4 பெண் இருக்காங்க. 3 பெண் இருக்காங்க. 3 அரசருக்கு 4 பெண் இருக்கிறாங்க. ஏதோ இப்படிதோ 2 மனைவியர் இருக்கலாங்க. ஒரே மாதிரியே இருக்கா அப்படின்னு இதில் 3 பெண்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா சரிங்க சரிங்க சரிங்க. படத்தில் போட்ட சிலை எந்த இருக்கு? சரிங்க. அது மேலேக்கு மேடி அது. ஆமாங்க. இங்கே ஒன்று இருக்குங்க, அது வேறு. நான் முன்னாடி பாருங்க, அந்த புத்தகம் எடுத்து காட்டிடுறேன். சொல்லுங்கய்யா. யாருங்கய்யா? பழனி காலேஜ் போங்க. ஆணிமுத்தையா. சரிங்க சரிங்கய்யா. அந்த நூலை அனுப்பிடுங்க. அந்த வெளியிட்டு நூல் இருக்கு. என்ன இருக்குங்க? அந்த நூலை கூட அனுப்பிடுங்க. அப்படிங்களா? சரிங்க. எப்போ இங்கே வராரு? அப்படிங்களா? இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வராங்க. இப்போ இங்கே நீங்கள் உடுமலையில் நாங்கள் வந்து முன்னாடி பிடிச்சிட்டு எல்லாம் ஒரு ஆயுக்கா வந்துருக்கோம். முதல்ல கூப்பிடும்போது கூட நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேங்களா, அதனால எடுக்க முடியல. இந்த விபத்தான ஒன்று நல்லா பயந்துட்டேன். இனிமேல் வழி தொட மாட்டாங்க. காலையில கூட இன்னைக்கு கூட உடுமலையில எத்தனை பண்ணு ரெக்கார்ட் அப்படிங்கிறேன். யாருங்க என்னையோட சரி இனிமேல் கிடையாது. அவர் வேற ஒருத்தர் சொல்லிக்கிறாருல்ல. மண்டபத்துல வந்து அப்படிங்களா? மண்டபத்துல வந்து இன்னைக்கு காலை மாலை எடுத்துட்டு வந்தேங்க. அதனால இங்க வந்துட்டோம். மாலை வந்துட்டு அல்லது நாளையோ அல்லது இன்னொரு நிகழ்வு பார்க்கும்போது நம்ம இங்க போறதுக்குள்ள ஒரு தடவை சந்திச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்துருங்க. பின்னாடி கொடை பிடிக்கிறாரு. சரிங்க. இல்லை நீங்க பதுகி வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பதுகியில் இருக்கும். பதுகியில் அந்த நூல் இருக்கு. நீங்க எப்போ வந்தாலும் அங்க வந்து கூப்பிடுங்க. ஐயாவும் கொடுத்துருவாரு, நான் வந்தாலும் கொடுத்துருவேன். அப்போ எத்தனை பேர் வந்து இரு மனைவியர் இருக்கலாங்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா இல்லைங்க, அருட்செல்வன் ஐயா. அந்த சென்ட்ரல் 2 பேர். ஆமா, சென்ட்ரல் வங்கி இருக்கலங்க. ஆமா, அந்த வங்கிக்கு ஏத்தாப்புல புதிய ஜெரசல் நம்ம மலர்விழி. அவங்க மலர்விழி வந்து மதுரை வேறு எதுங்க? இது அது மதுரை வேறுண்ணா? சரி சரி. எத்தலப்பன் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுங்க? இல்லை இல்லை ஐயா, அவர் பேஸ்ட் நம்மளுக்கு வந்து 16 பிறப்பு இருக்குது. எத்தனை பிறப்பு? 16 பிறப்பு. 16 பிறப்புல வந்து இவங்களுக்கு எழுதி வச்சிருக்கா பேரு? இல்லைங்க, எழுதி வச்சிருக்குது. எங்க? பரிசாம கருப்பனை முத்துக்கவுண்டர், கருப்பை கவுண்டர் முத்துக்கவுண்டர்னு நெத்தியில எழுதி வச்சிருக்கு. எங்க இருக்குங்க? நீங்க படத்துல போறீங்கல்ல, முன்னாடி ஒரு கோயில் இருக்குல்ல, இசைக்கிழமை. என்னம்மா? இசைக்கிழமை கோயில் இருக்குது முன்னாடி. அதுக்கு அடுத்தது அப்படி 2 சாமி இருக்கு. நெத்தி பாருங்க, நெத்தியில் ஏதாவது இந்த அடுக்கு இருந்தால் சுரண்டு போட்டு பாருங்க. முத்து கவுண்டர், கருப்பை கவுண்டர். இவங்களுக்கெல்லாம் எழுதுங்க. எது டைம் இல்லை. கருசாம கருப்பணும் அவரு அங்கே தான் இருக்காரு. அதான் அங்கே நாங்கள் தான் அது 2 அங்கே கொண்டாந்து வச்சுருக்காருப்பா. சரிங்க. இந்த பக்கம் கோயில் கட்டி வச்சிருக்கிறது இச்சிக்கிழமை. அது எங்கே இருந்து? இந்த பங்களாமேட்டில் இருந்து. அது இங்கே பங்களாமேடுன்னு பேரு. பங்களாமேடுன்னு எதுக்கு பேருங்க? காணகிற பங்களா, இது காரிலேயே தங்கலாம்.
அது வாய்க்கால். வானத்தில் பங்களா இதில் கார்லேயே தங்கலாம். ஐயா பாட்டு எப்படி அப்போ அது ஒரு வாய்க்கால் வந்து யார் கட்டினா? விக்டோரியா மகாராணி. யார்? விக்டோரியா மகாராணி. ஜெயில் கட்டினது யார்? அவர் தான். ஜெயில் எங்கே? தலையிலையா? கோயம்புத்தூரில். ஓஹோ. இப்போ ஜெயிலுக்கு வேலை இல்லை. சரி, எத்தனை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். எத்தலப்பன் பற்றி பாட்டு இருக்குது. எத்த சிக்கம் புகழ் வாங்கி எத்தலப்பன் ஆக்கன் கத்தி வெடி கட்டாரி கை கம்போடி புத்தி நின்று போட்டான் செவிச்சு குழாமுக்கும் பட்டு வென்று சொன்னானே படுசாமுக்கு கருப்பணன். அப்போ இந்த குழாம்பு எங்கே இருக்குது, இந்த கண் எங்கே இருக்குது? அப்போ இதுக்குமே இருக்கு உயிக்கன். அப்போ இது ராஜாவுக்கு வந்தார். யாரு? எத்தலப்பன். நன்றி. யார்? கம்மாள ராமன். யாரு? கம்மாள ராமன். ராமன் அந்த வீட்டுக்கோடு போய் வேஷம் அதுக்கு படுசாம கருப்பணன். அப்படியே என்னங்கய்யா படுசாம கருப்பணன் பொய் சொல்கிறவரா? பொய் சொல்ல கருப்பணன். பொய் சொல்லுவார் அவர். படுசாம கருப்பணன்னா பொய் சொல்கிறது. விலங்குல பார்த்தியா இருக்கேன். அதனால தான் கேட்குறோங்க, விளங்காதனால தான் கேட்குறோங்க. புரியலைங்க. டென்த்தில் விடுங்க எடுத்தாரு. படுசாம கருப்பணன் புரியுதுங்க. அந்த பேர் எதுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு. இப்போ நான் சொன்னது காலை தூக்கி காமிச்சேன்னு தெரியலையா? பொய் குழம்பு. இந்த குழம்புக்குமே இந்த கண்ணுக்கு துப்பாக்கியில் அடித்தா விழுகுமா? இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? இது உண்மையா? நீங்களே பேசி பெருமா விஷ்ணு சிவன் காத்தல் படைத்தல் அழுத்தல் எனக்கு சட்டைய காத்தல் அழுத்தல். அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள். அவர் இங்கே எதுக்கு வந்தாங்க? இந்த அம்மாவை அனுஷா தேவியை கற்பழித்து வந்தாங்க. தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு. அவங்க 3 பேர் யாரு? புத்தனி, பத்தனி, அதனி. 3 பேருக்கு பொண்டாட்டி இருக்குது. ஏன் இவகிட்ட வெப்பாட்டிக்கிட்ட இந்த மாதிரியே போலதுன்னு வேலைங்க. அது 3 பேர் சேர்ந்து ஒரு நம்மளால போய் கற்பழிக்க முடியுமா? அந்த அம்மா யாரு? அனுசூயா தேவிங்கிறது யாருங்கய்யா? இந்த அம்மா தான் அனுசூயா தேவி. அது எந்த அம்மாங்க? ஐயா உங்க சம்சாரண்டா. ஏன் உன்னை தொலைய போன நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிக்க போறீங்க? அது அத்திரி மகாரிஷி அனுசூயா தேவி. அதுக்கு 3 பேர் வான. எத்தலப்பன் பற்றி கல்வெட்டு எங்கெங்கேயே இருக்குது? எல்லா பக்கம் இருக்குது. அந்த பகுதியில் ஏதாச்சுங்க? இந்த பகுதியில் பாண்டியன் பாறையில் கல்வெட்டு இருக்குது. இது உப்பு மண்ணத்துக்கு மேலே போகிற வழியில் பாண்டியன் பாறை இருக்குது. அதில் கல்வெட்டு இருக்குது. இதை இந்த கோடிநாயக்கன் கோயில அங்கே கல்வெட்டு இருக்குது. அதான் கோடிநாயக்கன். கோடிநாயக்கன் பேர் வந்ததுங்க? கோடி தாத்தா தாத்தா போடி தாத்தா. போடி தாத்தா என் கோயில். வா, எதுக்கு உங்கள் பேர் வச்சாங்க? உங்களுக்கு எதுக்கு அடையாளம் தெரிய இருக்குங்க? அதே மாதிரி தான் இது பெங்களூரான்ட்டு. பெங்களூரா? பெங்களூரா? கர்நாடகா. ஐயா அங்கேருந்து இந்த ராஜாக்கெல்லாம் வந்து இந்த ராஜாவுக்கு வேட்டையாடி கொடுத்துட்டு போகிற கப்பம் கட்டுறது என்ன காசு பணமா? மிருக ஜாதிகளை வேட்டையாடி அது கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சிலை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. மதுரை வீர மாவேறு மாற்றி மதுரை மீனாட்சி. நான் கம்பன் பண்ண அம்மன் கவிராயர் அல்ல. உடுமலையில் நாராயண கவி இருந்தார். ஆமாங்க ஐயா. மான்பட்டியில் குயில்சாமி இருந்தார். அது என்ன எழுதி வச்சு படிப்பேன். இல்லை, அதனால் எங்கள் சித்தப்பா சொன்னார். அதையே அவர் ஒரு 10,000 புக்கு அடித்தார். ஊர் கவுண்டருக்கு அங்கேயும் இங்கேயும் கொடுத்தாரு. இப்போ உங்கள் சித்தப்பா நிறைய புக்கில் எழுதிட்டு இருந்தாருங்களா? அவர் ஐயா பேருங்க? சாமி செட்டியார் மக முத்து செட்டியார் அண்ணன். தம்பி சின்ன சாமி. ஒரே பொண்ணு. அதான் வாழை பொன்மையில் ஆலயம். வாழை பொன்மையில் ஆலயம். அதே இந்த கவம்
புத்தகங்கள் அவங்க எழுதுறது 1000 புத்தகம் எழுதுனாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஏதாச்சும் 1-2 கிடைக்குங்களா? கிடைக்கு. சரி. இப்போ என்ன ஊருக்கு வந்து வீட்டுக்கு போனா வீட்டில் பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. அவர் சம்ம சுந்தரம் இருப்பார். காலையில் போனால் சம்ம சுந்தரம் இருப்பார். அவர் கேட்டால் எதோ அந்த புக்கு இருக்குங்களாம்மா, அடித்த புக்கு எதோ எங்களுக்கு ஒன்று வேணுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதாருங்க வெங்கல மடையான்னு ஒரு பேர் சொல்றாங்கல்ல எத்தலப்பு வம்சத்தில், அதாருங்க. இப்போ சொல்கிறது என்ன, எதை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறீங்களா? நான் ஒன்று எப்படி சொல்கிறது சொல்லுங்க. ஐயா, ஒரு மீன் துண்டுக்காக ஐயா அன்னாடு இந்த ராஜாவுக்கு மீனை கொண்டு போய் கொடுக்காட்டி இந்த அம்மா நிறைய கெப்ப சரி. யாரு இந்த மீன் பிடிக்கிறானே பேரு வேலைக்காரன். இந்த மீன் குளத்துல ஒரே மீன் தான் வரும், மற்ற மீன் கிடைக்காது. அந்த ஒரு மீனை கொண்டு போய் அன்னைக்குங்க போது அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டான்னு அவனுக்கு கொடுத்துட்டான். அவனை வச்சு அந்த மதைகளை வச்சுட்டு போயிட்டான். யாரு ராஜா. அப்பெல்லாம் குதிரை இதெல்லாம் வாகனம், இரும்பு. அது அன்னைக்கெல்லாம் அரபி குதிரை. அரபி குதிரை பார்த்து உஜாயமா இருக்கு. அது என்ன, அது நிறைய இங்கே வந்தது. அதுதான் அந்த குதிரையில் வந்தாரு. வெங்கலமடையா கீழே இறக்கி வையினாரு. இறக்கி வச்சேன். மீன் துண்டு கண்டமாக குழம்பு ஒரு பானையில், மண் பானையில் கறிவேல் வைப்பேன், வறுவல் வைப்பேன். இந்த மாதிரி சுற்றி வரணும் வச்சு நடுவில் ஒரு வேட்டி போட்டு அது மேலே சோறு. சரி, இந்த சீரக சம்பா, சீரக சம்பா அரிசி, சின்ன அரிசியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ராஜாக்கு. நம்மளுக்கா எல்லாம் ராகி களி, கம்மங்கஞ்சி இதுக்கு தான். அவங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த ராஜாக்கள். அதான ஆவில் சின்னிய ஒரு பைத்தியக்காரன் அடிச்சு கழுத்தோட உடச்சேன்னு போட்டான். அதான் ஆவில் சின்னி. மாடுங்க ஒரு பைத்தியக்காரன் இங்கே கம்பால் ஓட்டியில் இருந்த ஒரு பைத்தியக்காரன் வருவார். அவனை அடித்து மண்டை உடச்சி தள்ளிட்டார். அதுதான் ஆவில் சின்னி. ஆவில் சின்னி இந்த மாதிரி இது மதுரை வீரன். இந்த மாதிரி அதுக்கெல்லாம் குடும்பத்தோடு வந்து நாய், துப்பாக்கி, வெள்ளையா எல்லாமே கையில் இருக்குங்க. இதுங்களுக்கு நான் எங்கேயாவது பேர் இருக்குமான்னு தான் பார்த்தேன். எல்லாம் தண்ணி வச்சு எல்லாம் அன்னைக்கெல்லாம் நிறையா எண்ணெய் ஊற்றுவாங்க. அங்கே உள்ள இருக்கிற போது வர்றதுவெல்லாம் என்ன நாய் உங்கள் பேர் என்னங்கய்யா? உங்கள் பேர் என்னங்க? சொக்கலிங்கம். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நாங்கள் பரம்பரையாக இங்கே இருக்கிறோம் சாமி. எங்கீங்க? இங்கே தலியில். இல்லை திருமதி மலையில். தலி திருமூர்த்தி மலையெல்லாம் இப்போ வந்தது தானே. ஏதாச்சும் வேற பாட்டு ஏதாச்சும் இந்த தங்காபுரம் அந்த மாதிரி தங்கச்சி வெத்தலப்பன் தங்கச்சி பற்றி ஏதாச்சும் பாட்டுக்கு இது வச்சுக்கிறீங்களா? அதான் முத்துமா அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்மகிட்ட அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அது என்ன இங்கே அந்த அம்மா இது இருக்குது, அந்த வெத்தலை பண்ண அந்த இதில் போகிறோமில்ல, அந்த போர்டு போட்டுக்கலாம் எல்லாம்மா. அங்கே போனீங்கன்னா அந்த கோயிலுக்கே போகணும். சார் இந்த பங்காரு நாய்க்கு இருக்கிறாரு இல்லைங்க, ஆமாம், கம்பி வேலியெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம், அதுக்கு அந்த கோயிலா? இங்கே நான் நல்லா போய் ரொம்ப நாளாக ஆச்சுப்பா. இப்போ கம்பி வேலி போட்டதால் அன்னைக்கெல்லாம் படாஸ் கவனமாக இருக்காடு. சரி சரிங்க. அன்னைக்கு படாஸ் குடும்பங்காடு, சக்கிலிங்காடு, நாஜுங்காடு, துலுக்குங்காடு, ஓமைங்காடு. 3 பேர் ஓமை தான். நம்மளுக்கு மாடு தான் மேய், நாங்கள் மாடு தான் மேய்ப்பாங்க. அது என்ன கழிஞ்சு சொட்டிக்கார, அது 20 ரூபாய்க்கு வாங்கினார் எங்கள் ஐயா. சென்னிமலை கவுனுக்கு 5000 ரூபாய்க்கு கொடுத்து போட்டேன். வெங்கிருச்சு.